20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும். இந்த உலகம். சொல்லுங்க விஷ்ணு, என்ன மாஸ் ஆகுறீங்க? ஜட்டி போடுறீங்களா? பானிபூரி சாப்பிட்றேன்னு சொன்னா ரசம் பூரி இல்லையா? நான் பானிபூரி இருக்கா? இது உங்க ஊர்ல அவங்க ஊர்ல ஐஸாமா? அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஐஸுக்கு உண்டான மரியாதை போச்சு. ஏய், இது எனக்கு வாங்கிக்கடா. இது எனக்கு வாங்கிக்கடா, கரெக்டா இருக்குடா. நீ தான் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற. நீ பெரிய மெக்கானிக்னு இந்த உலகத்துக்கு தெரியும்டா. வீட்லயே இருக்குது. இருக்கா சார்? அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? கண்ணாடி. கண்ணாடி அது. நீங்க விஷ்ணு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நலமா? ஓகே ஓகே. பர்ச்சேசிங்கா? ஆமாங்க, விளாக். ஓ, என்னென்ன வாங்கிருக்கீங்க? ரொம்ப வைலன்ஸா பிஹேவ் பண்றீங்க. இது வேணா வச்சிருங்க. BMW கார். இந்த கார்ல நம்ம ஒரு நாள் லடாக் போலாம். ஏய், என்னது இது? நூறு ரூபாய் மிஷினா? ஏய், நவீன மிஷின். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், 10 மணிக்கு நம்ம இப்போ கிளம்பலான்னு ஒரு பிளான் இருந்தோம். இப்போ டைம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:03 ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மணி 8 மணிக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. பசங்க ஆல் பாய்ஸும் பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபன்னான ஒரு வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. அவங்க ரொம்ப வெறியோடு இருக்காங்க என் மேலே. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெஸ் எதுவுமே போடவில்லை. போயிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு உங்களை பார்க்குறேன். பாய். ஏதாங்க ஜப்பாமூர்த்தி வந்த நீ எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே? ஒரு 1/4 மணி நேரம். நாங்கள் வந்து ஜெயலலிதா 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் முன்னாடிலாம் ரெடி ஆனதுன்னா ஒரு அரை மணி நேரம் பக்கமாக நின்று. ஏய் விஷ்ணு 10 மணிக்கு ரெடி ஆகிட்டாரா? அவர் கூப்பிட்டா 10 மணிக்கு என்ன முடி வெட்டிட்டு இருக்கிறோம்னா. முடி வெட்டிட்டு இருக்கிறனியா? ஓ, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெளியே போகல தானே நிறைய பிரச்சனை வருது. ஏனே தெரிய மாட்டேங்குது பத்தியா? விடு. என்ன விடு? நானும் விடு. நான் இது வரைக்கும் இங்கே வந்ததில்ல. கிருட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போகிறாங்கப்பா. ஏய், யாரா நம்மளை இங்கே எந்த நாயிடா கூப்பிடுது? பயங்கரமா இருக்குடா. நானும் என்னதான் பண்றது? இந்த கார்ல இன்னும் ஓடுதாடா. இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுடா. பழைய ஹாலிவுட் படத்துல பார்த்ததுடா. பெரிய குட்டு டக்குனு வா. ஆடி 18 வேற லெவலில் கொண்டாடிடலாம். விடு. பையனா பறந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு. ஜாலியாக பைக்கில் வந்துட்டு. ஏய் வாடா. என்ன பண்ண? அந்த பொண்ணு இருந்துச்சுல்ல, என்ன பண்ண? பக்கத்துல வா. அந்த பொண்ணு இருந்துச்சுல, என்ன பண்ண? பையன் போயிட்டான் தானே. ஏண்டா பெட்ரோல் இல்லை? கேமரா குவாலிட்டி ஒன்றுதில்ல, மங்களா தெரியுதுடா. கொண்டு போகணும்.
விட்டுரு விட்டுரு. என்ன பண்றீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிடலான்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு எல்லாம் பசங்களாம் நின்றுட்டுருக்காங்க. பெட்ரோல் போடுறது வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க. பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நேரத்தில் நம்ம கிளம்ப வேண்டியது தான். என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்குள்ளே போயிருந்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3rd டைமு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். ஏன்டா இல்லை வேணா எடுத்து ஏய் நீ இங்கே வந்துடா போட்டியா மயிறு நல்லா தான் இருக்குது. சொல்லுங்க விஷ்ணு, என்ன மாஸ் ஆகுறீங்க? ஜட்டி போட்டுக்கிறீங்களா உள்ள? அவராக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. எங்கடா போகிறான்? நம்ம ஹீரோக்கு லிங்கி தூக்குதான். பொறுமையாக வாங்க. நான் எவ்வளோ ஃபீலிங்காக வந்துட்டுக்கிறேன். முன்னாடி போயிட்டு எல்லாம் கப்பிள்ஸை கூப்பிட்டு போயிட்டுக்கிறானுங்க. எரியாதுடா போடா ஒரு தண்டா பாத்திரம் போட்டு முருகன் கோயில் வந்துருச்சுடா. இப்போதான் போனாங்க. எல்லாம் சோடி சுற்றுறாங்கடா. வண்டி உள்ளே போமா? ஏன்னா வண்டி நிறுத்தத்துக்கு கூட இடம் இல்லைட்டுக்குது. இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ விஷ்ணுல எங்கே வண்டி எடுத்துக்கோ? அங்கே தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறுத்து மாரி அளவு மாரி தான் இருக்குது. போலாம். யாருது இருந்து போதுடா போடா. வண்டி எங்கப்பா போட்டீங்க? வண்டி உள்ள விட்டோடா. ஓகே அங்கே பேர் இருக்கு. இது பார்க்கிங் வரைக்கும் வரலான்னு பார்த்தேன். சரி போய் நிறுத்திட்டு போ. நான் பார்த்துட்டு விடு. மாதிரி இருக்கிறேன். ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். ஜோக்கர் ஹீரோ மாதிரி இருக்கிறையா? ஜோக்கர். அடா வாடா லூசு பையல. என்னத்துக்கு வண்டி இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? சைட் லாக் போட முடியாது தானே அதில்? போனங்க ஏங்க வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்தா நீ பாட்டுக்கு எதுக்கு வாங்கணுன்னே தெரியாம இருக்கீங்க பார்த்தீங்களா? மூர்த்தா போன வருஷம் இது எப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தாண்டா இங்கே வரேன். ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லைம்மா. குடிச்சிட்டு போகலான்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். நான் என்ன சொன்னதுக்கு? நீ குடிக்க வேணான்னு சொன்னேன். நான் குடிக்க வேணான்னு சொன்னேன். நான் குடிச்சிட்டு போகலான்டா சரி நிறுத்துறான்னு நான் சொன்னேன் இல்லையா? ஏன்டா வீடியோ போயிட்டு அப்படிலாம் பேசாதடா டே. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் என்ன நினைப்பாங்க? நான் தான் ஏதோ உனக்கு துரோகம் பண்ணிட்டு கூப்பிட்டு விட்டேன். பசி அந்த மனுஷன் மூஞ்ச பார்த்தாச்சு. சும்மா இரு. நான் என்ன பண்ண நீயே சொல்லு. 10 மணிலேருந்து கிளம்பிட்டு நாங்க முன்னாடி போயிட்டேன். நீ இப்பதான் வர. நான் எல்லாத்தையும் வந்துட்டாங்க உட்காந்துருந்தேன். பின்னாடி போற மாதிரி இருந்தா போய் ஏறிட்டு அவரே பாவங்க தனியா வந்து தம்பி தம்பி நீ வா வண்டிக்கார. பானிபூரி சாப்பிடணும்னு சொன்னா ரசம் பூரி இல்லையா? நான் பானிபூரி இருக்கா? ஏய் போயிட்டு இருக்கோம். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பாப்பா. அப்புறமேட்டுக்கு
பசியாட கூட்டு போயிட்டு இருக்கேன் சின்ன பையனை. மயக்கம் போட்டு கீழே நான் ஊந்துட போறேன் பையன். உள்ள விட்டுட்டு போயிடலாம். இது உங்க ஊர்ல அவங்க ஊர்ல ஐஸாமா? அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஐஸுக்கு உண்டான மரியாதை போச்சு. ஐஸாண்டா என்ன? ஏங்க பாருப்பா வேற லெவல்ல இருக்குப்பா. அதை நீங்க விலகி கஷ்டப்பட்டு நீங்க விலகி ஏற்றினீங்கன்னா ₛᵤபₛcᵣᵢbₑ சூழ்நிலை ஏற்படும். அதனால மூர்த்தா நீங்க தான் இங்க இருக்கிறது ஹீரோவே நீங்க தான். அவர்லாம் காமெடியன். இந்த ஐஸ் எடுத்துட்டு போய் OLXல விற்க போறேன். ஆமா ஆமா போட்டோ எடுத்து அவனுங்க ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு உருகி போயிருந்தேன். என்ன பண்ணுவ? என்ன கடைக்குள்ள என்ன வாங்குறதுக்கு? கூட அவங்க 3 பேர் இருக்காங்களா, பாஸ் பண்ணலாம்ல. என்ன பர்ச்சேசிங்க? ஆமா எப்படியும் சுத்தி பாட்டி இப்படி வெளியே தான் போகிறோம். ரேட் எவ்வளோன்னு பாரு. இது இடத்துல 5 ரூபாயா? எவ்வளோ? 6 ரூபா. 6 ரூபா 15 ரூபா. என்னங்க என்னன்றது 6 ரூபாயா? தம்பி அதுக்குள்ள உருகிடும்பா. ஹவு மச் பிரைஸ்? 6 ரூபாய் எல்லாமே. இந்த யானை எவ்வளோடா? 6 ரூபாயா? 5 ரூபா. 5 ரூபா போட்டுருது. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே 5 ரூபா. அப்போ இந்த ஃபோட்டோவும் 5 ரூபாயாப்பா? அந்த காமெடி நான் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன். சொல்லிட்டியா? 240. சின்ன தட்டு சரியா இருக்கு. இதெல்லாம் குழந்தைங்க விளாட்றதுடா. ஆமாண்டா இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு என்ன நம்ம ஞாபகம் வருது? சின்ன வயசுல விளாட்றது நல்லா இருக்கு. அப்படியே மாயராட்டம் இருக்கும். எடுத்து மாட்டிக்க. கையெட்டாதவங்களுக்கு தொடிக்க வச்சு வரக்க கேட்பது. ஏய் இது உனக்கு வாங்கிக்கடா. டே இது உனக்கு வாங்கிக்கடா. உனக்கு கரெக்டாக இருக்குடா. நீ தானே எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிட்டே இருக்கிற. இது வாங்கி வச்சுக்கினா உனக்கு கரெக்டாக இருக்கும். யாரையுமே உதவிக்கு நீ கூப்பிட தேவையில்ல. வாங்க விஷ்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நலமா? ஓகே ஓகே. பர்ச்சேசிங்க? ஆமாங்க. விளாக் கண்டினியூ. எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிட்டே இருப்பாள்ல. சாய்ப்பு நெளிஞ்சு சொரிவாள்ல. போடலாம். இது என்னது? இது நூலு கோக்கிறதுக்கு மிஷினா? கண்ணாடி நவீன மிஷின். கண்ணாடியா? அதனால அப்படி வச்சுட்டு இருக்கானுங்க. நவீன மிஷினா? யாருக்கு நீ ஸ்ப்ரே அடிக்க போற? எப்படியும் பவுடரை கலக்கி நீயே தான் அடிச்சுக்க போற. என்னத்துக்கு அது தெரியலடா. நாக்கு வலிக்கிறதா இருக்குமோ? விஷ்ணுங்களா? நாக்கு வலிக்கிறது. எங்கடா நல்லா இருக்கும்டா. உள்ள ஏதாவது போட்டோ வைக்கிற மாதிரி இருக்கா? ஆனா இவ்வளோ நேரம் ஏசம் வாங்கடா. இல்லை ஆடி ஆஃபரில் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வைக்க மாட்டாங்க. 60 ரூபா பொருள் 30 ரூபா பொருள் 40 ரூபா. ஏய் மிச்சம் போயிருப்பா. ஏய் இது அந்த 60 ருபீஸ். 60 60 60 ரூபா போட்டுருக்குதா? இதுக்கு பேசாமல் நான் மூங்கிலே நான் ஆணி அடித்து வச்சுக்கேன் வீட்டில். ரொம்ப உள்ள கம்மின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப அதிகமாக இருக்குது. விஷ்ணு இந்த படம் ட்ரைலர் பார்த்தேன். ஏன்னா ஜெயிலர் படம் ட்ரைலர் நேற்று பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. BMW கார். இந்த காரில் நம்ம ஒரு நாள் லடாக் போகலாம். வேலை செய்றீங்களா சார்? அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை?
கண்ணாடி அது. ஓ என்னென்ன வாங்கிருக்கீங்க? என்னங்க கத்தியில எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன ரொம்ப வயலன்ஸா பிஹேவ் பண்றீங்க? ஐயோ வேணாம் வச்சிருங்க. வேணாம் ரொம்ப இதை பண்ணாதீங்க. இதுனடா அது மூர்த்தி இருந்தா வச்சுக்க. நீ பெரிய மெக்கானிக்னு இந்த உலகத்துக்கு தெரியும்டா. வீட்டிலே இருக்கா? அதான் எங்கடா போடா அப்பாடா எவ்வளோ பெரிய கட்டத்தை கடந்துட்டோம். விஷ்ணு எங்க இருக்கீங்க? சத்தியவேலன் எங்க? இன்னும் வரலையா? நம்ம கூட விஜய்னு ஒருத்தன் பையன் தானே, இன்னும் வரலையா அவனும்? நல்ல வேண்டா கடைக்காரன். விஷ்ணு இப்போதைக்கு கீழே கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு. ஆமா கீழே போக முடியாது, ரொம்ப பயங்கர கூட்டமா இருக்குது. கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஸ்டோரேஜ் ஃபுல்லா போயிட்டான். அவன் எப்போ போனான்? கை போடாம வாங்க இல்லப்பா மேல ஏற முடியல. எங்க போயிட்டான்? ஆனா மூர்த்தி குரங்கத்தெல்லாம் சூப்பரா காட்டுறான்பா. எதுக்கு நம்ம இந்த தேவையில்லாத வேலை? தெரியல விஷப்பயிற்சி என்னத்துக்கு? விஷ்ணு அப்படியே தலையில தான் ஒரு குட்டிக்காரன் போட. ஆமா எதுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது எடுத்து வீடியோ பழமா குடும்பமா காயம் சாப்பிட இதெல்லாம் வாங்கினதா? ஏய் தொப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்தி ஆள் கொடுத்துருக்கீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நண்பா நண்பிகள் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நண்பா நண்பிகள் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you there.